வணக்கம். என் பேர் பாபுங்க. கோயம்புத்தூர். பாபு மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்ரீமதியுடைய கேஸு கடந்த 16 மாத காலமாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அந்த பொண்ணு இறந்தது மிகப்பெரிய வருத்தமான செய்தி. கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டையே ஒழிச்சிருக்கும். ஏன் உலக தமிழில் எல்லா எங்கெங்க தமிழர் மக்கள் இருக்காங்க அங்கெல்லாம் இந்த பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி இந்த ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தி ஒரு சில ஆளுகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்படித்தான் இது எங்கள் குடும்பத்துக்கும் இது வந்து சேர்ந்தது. இது நான் ஒரு 18 மாத காலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில டவுட்டுகள் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்துகிட்டே இருந்தது. இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த பொண்ணை கொன்னவன் ரவிக்குமாரோடைய மனைவி சாந்தி, அவனுடைய பையன் சக்தி, சரண், இன்னும் பலதரப்பட்ட மக்கள், அதாவது ரவிக்குமாரை சேர்ந்த ரவடிகள், ராஜசேகரன், மண்ணாங்கட்டி, ஸ்கூல்ஸ் பிரின்சிபால், கிருத்திகா, ஜெபதீப பிரியா, இப்படி இன்னும் நிறைய பேர் தொடர்புடைய இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் தொடர்பு இருக்கிறாங்க. அதனால இந்த செல்வியம்மா 18 மாத காலமாக இந்த அம்மா தனி ஒரு மனுஷியா நின்று போராடிட்டு இருக்கு. இந்த அம்மாவை எவ்வளவு அவதூறு, அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவதூறு பரப்பி நிறைய கேள்விக்கு பதில் தெரியல. அதாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த குழந்தைக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு தன்னைத்தானே கிழிச்சுக்கும் தன்னைத்தானே கீரிக்கும் சொல்ற ரவிக்குமார், சாந்தி, இந்த குழந்தைய எப்படி 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வர வச்சதுன்னு தெரியல. ஏன்னா குழந்தை ரொம்ப திலகாத்திரமான குழந்தைன்னு இருந்து நல்ல படிப்புல திறமையான பிள்ளை, அப்படி இருந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளை, திடீர்னு எப்படி இந்த பிள்ளைக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிற ஒரு லேடியும் இதை பற்றி பேசுகிறாங்க. எங்கேயோ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் பேசுகிறாங்க, லேடிஸு. அதாவது எந்த வகையில எல்லாம் இந்த அம்மாவை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி முடக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் மைய புள்ளி ரவிக்குமார், சாந்தி, அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை நோக்கி பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் பிஜேபி. அவங்க தான் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவுமே, அதாவது ஒரு வலதுகரமாக இருந்து பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது நெடுநாளைக்கு அது நீடிக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறியான விஷயம்தான். இருந்தாலும் எப்பவும் தப்பு செஞ்சதான் தப்பிக்க முடியாது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். திமுக, அதிமுக, இந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் போய் தன்னுடைய மனுவை கொடுக்குது. அண்ணாமலைகிட்ட கொடுக்குது, எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்குது, முக ஸ்டாலின்கிட்ட கொடுக்குது, உதயநிதிகிட்ட கொடுக்குது. இந்த அம்மா போகாத ஒரு சில ஆளுங்கன்னா நரேந்திர மோடி, தாமோதரதாஸ் நரேந்திர மோடி கிட்ட போகல, அதுக்கு அடுத்து அமைச்சர்கிட்ட போகல. இதுதான் அது அந்த அம்மா முடிஞ்சிருந்தா அதையும் செஞ்சுருக்கோம். அதுதான் உண்மை, அதான் யதார்த்தமான இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சராலேயே முடியல, இங்கே அடுத்து யார்கிட்ட போகிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. இந்த எந்த கட்சி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த கட்சி சப்போர்ட்ல இருக்கிற தமிழ்நாட்டு அண்ணாமலை, பிஜேபி, அவர்கிட்டையும் அந்த அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா என்ன, தனக்கு ஒரு நீதி கிடைச்சா போதும், தன்னுடைய பிள்ளை எப்படி இறந்ததுங்கிறது ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் இத்தனை பேத்துக்கிட்ட இந்த அம்மா போயிருக்குது. கொண்டவங்ககிட்டயே போய் காலில் விடுற மாதிரி சப்போர்ட் பண்ணவங்ககிட்டயே போய் கேட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு அறிவு இருந்தா, அடிப்படையில் உங்களுக்கு உண்மையில நல்ல மனசு இருந்தா, இந்த அம்மாவுடைய குழந்தைக்கு சாவுக்கு என்ன தீர்வு அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் பேசியிருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும், ஆளுங்கட்சியான பதில் சொல்லியிருக்கணும். இது எந்த இடத்துலையும் நடந்ததாக தெரியல. ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓட்டு போடும்போது சொன்னீங்க எந்த கொம்பனா இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். இது மைக்கு கிடைச்சா நீங்க பேசுற பேச்சா? மைக்கு இருந்தா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? ஐயா பொய்யா மொழி, உங்க வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்க பொய்யா முடிஞ்சுட்டு போயிட்டீங்க. ஏன் உங்களுக்கு சொல்லலாமே, நீங்க போய் சொல்லலாமே, இந்த மாதிரி என்ன நடந்தது, இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் சொல்லிருக்கலாமே. ஏன் உங்க சார்ந்தப்பட்ட ஆளுங்க அப்படி பேசுனா நீங்க சொல்ல மாட்டீங்களா? எதையும் நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. உங்க வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் தமிழ்நாட்டில் நாங்களும் டிஎம்கே காரங்க தான். நாங்களும் உங்களை நம்பித்தான் போட்டோம். நம்ம சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்றா இருக்கு. அதனால பாருங்க, போலீஸ்காரங்க செய்யறதும் சிபிசிஐடி செய்யறதும் நீங்க எதையெல்லாம் முடக்குவீங்க. இந்த அம்மாவை இப்போதைக்கு அந்த அம்மாவை பேசக்கூடாது, நீங்க பைத்தியாச்சு, நீங்க மனநல பாதிக்கப்பட்டுச்சுனீங்க. அந்த அம்மாவுக்கு 4 வீட்டுக்காரு 5 வீட்டுக்காரு, இந்த குழந்தைக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, இந்த எவனையும் வச்சு பேசுறீங்க, டிவி வச்சு பேசுனீங்க. இது எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னா புரிய மாட்டேங்குது. அவன் 30-40 கோடி ரூபாய்க்கு மேல இது வரைக்கும் இந்த கேஸுக்கு செலவு பண்ணிட்டான். இது வரைக்கும் சித்தார்த் லூத்ரா அவர் வரமாட்டாருன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றான். டெல்லியில அவர் ஆஜராக போறாரு. ஐயா பாப்பா மோகன் இருக்காரு,
இன்னும் நிறைய பேர் இந்த கேஸில் ஆஜராக போறாங்க. ஆனா சித்தார்த் லூத்ரா வரமாட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் எங்கேயோ கடை கோடியில் இருக்க ஒரு கேனப்பைய சொல்றான். கேடிவி ஓனர் கேனப்பைய கார்த்திக் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நாங்க திட்டி போடுவோம். அதாவது பொது உடைமை கருதி இதை நாங்கள் அப்படி கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நீங்க யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது இங்க எவ்வளவோ முடக்கி இப்போ என்ன எதில் கை வச்சிருக்கீங்க? அந்த அம்மா ஒரு சேனல், அந்த சேனல்ல அவதூறா பேசுனது கார்த்திக் பிள்ளை. அதாவது ஆர்டர் கொடுத்தது நீதிபதி. இந்த சேனலுக்காரனை முடக்குதான்னு சொன்னது. ஆனா சிபிசிஐடி போலீஸ் அருமையா வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க பாருங்க, எந்த சேனலை முடக்க சொல்லி அவருக்கு ஆமாங்க, அவர் ஆர்டர் கொடுத்தாரோ அந்த சேனலை காப்பியே கொண்டு வந்து இந்த அம்மாவோட சேனலுக்கு தான், உங்களுக்கு தான் இந்த காப்பி ஆர்டர்னு யூடியூப்புக்கு நீங்கள் அடிச்சு விட்டு யூடியூப்புக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த அதாவது செஞ்சவன் தப்பிச்சு ஓரமாக இருக்கான். அவனை அங்கே விட்டுட்டு இந்த அம்மா வந்து நியாயமா இந்த அம்மா குழந்தைக்கு மருதாணி வச்சேன், பூ வச்சேன், பொட்டு வச்சேன் அப்படின்னு அந்த அம்மாவோட இயல்பான குணத்தில் பேசி அந்த அம்மா பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்குது. பொதுமக்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன இது? இந்த அம்மா ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா உங்கள்ட்ட யாருக்கும் பர்மிஷன் வாங்கணுமா என்ன? அப்படி கிடையாது. யூடியூப்புங்கிறது நல்லது பேசுறது, பொதுமக்கள் பேசுறதும், ஒரு அம்மா பேசுறது நல்லதா கெட்டதா அது பொதுமக்கள் தான் எடுத்துக்கணும். அவுத்து போட்டு ஆடுற சேனல் எல்லாம் விட்டுட்டீங்க. கெட்டதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுட்டீங்க. வேண்டாத பேசிட்டு இருக்கிற கேடிவியே விட்டுட்டீங்க. அந்த சேனலுடைய அவனுடைய மனைவி G3ங்கிற ஒரு கண்ணை மட்டும் போட்டிருப்பா, அவளா விட்டுட்டீங்க. எத்தனை சேனலுக்கு நீங்கள் காசை கொடுத்தீங்க? என்ன அவங்க வாங்கிட்டு போனவன் ஒருத்தன் உள்ள போய் பிராண்டி குடிச்சாங்கிறான், ஒருத்தன் பணம் வாங்கினாங்கிறான். எதுக்கு இந்த வேலை? ஒரு லேடி அந்த அம்மா ஒரு பொம்பளையை அடக்கிறதுக்கு எத்தனை பேர் தான் புறப்பட்டு வருவீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு கொலையை பண்ணினது ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட குடும்பம். அவன் மேலே ஏற்கனவே 7-8 கொலைக்கு மேலே பண்ணனா பதிவு இருக்குது. ஒரு மாதம் என்னமோ அவன் உள்ள ஜெயிலில் இருக்கிறதுக்கான ரெக்கார்டு இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக ஒரு கொலைகாரனுக்கு இவ்வளவு சப்போர்ட்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அவன் தனிப்பட்ட முறையில் அவன் கலெக்டரா இல்லை கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் அவன் என்ன முதலமைச்சரா? ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். 28 மாவட்டம் 29 மாவட்டத்துக்கு அவர் ஒருத்தர் தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் மட்டும் எப்படி இவ்வளவு ஆதிக்கம் செலுத்த முடியும்? புரியல. தமிழ்நாட்டில் எங்கேயோ கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வண்டி போகக்கூடாது, குறுக்க யாரும் நடக்க போகக்கூடாது, ஒரு ஸ்கூல் எரிஞ்சா சுட்டு விட்டாதுக்கு அத்தனை பசங்களையும் பிடிக்கிறீங்களே, ஏன் சக்தி சரண் அவங்களால பிடிக்க முடியல? எது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சக்தி சரண் எங்கே போயிட்டாரு? இந்த நாடு ஒன்றும் கள்ளக்குறிச்சி ஒன்றும் அவர் மன்னர் கிடையாது, சாந்தியோட ராணி கிடையாது. எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நல்லா அதாவது யதார்த்தமாக எப்படியும் உண்மை கண்டிப்பாக வெளியே வந்தே தீரும். எத்தனை டிஜிபி, எத்தனை ஐஜி, எத்தனை கமிஷனர் வந்தாலும் இந்த உண்மை கண்டிப்பாக ஏதோ ஒரு நீதிபதி, நேர்மையான நீதிபதி வந்து கேள்வி கேட்கும்போது இந்த பிரச்சனைகள் 29 வருஷ காலத்துக்கு பிறகு வாச்சாத்தி வழக்கு எப்படி தவிடு தோடி ஆகி 249 பேர் என்னமோ மொத்தமாக அவங்க கைதாகி அவங்க எல்லாம் சிறைக்கு போனாங்களோ அதே போல இதுவும் நடக்கும். இன்னைக்கு பொள்ளாச்சி கோர்ட்டில் 9 பேருக்கு இன்னைக்கு நேரடியாக ஆஜராகி 9 குற்றவாளியும் பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்திருக்காங்க. எந்த அரசியல்வாதியும் எப்பேற்பட்ட அரசியல்வாதியும் சப்போர்ட் பண்ணாலும் அது நடக்காது. எஸ்பி வேலுமணினாங்க, அவருனாங்க, இவருனாங்க. இப்போ அவங்க யாரையும் டிவியில் காணோம், இந்த 9 பேருக்கு தவிர. அப்படித்தான் சக்தி சரண் நீதிபதியும் தவறான பதில் சொல்றாரு. அது கேள்வி கேட்டால் இதோட கேஸ் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. கிருத்தியாவோட அப்பா போய் கிருத்தியாவை பார்க்கறாரு. அந்த பிரச்சனை அப்படியே கிருத்தியாவை அப்பாவை பார்த்து மிரட்டுறீங்க. உங்கள் பிள்ளைய நாங்கள் தான் பார்த்துவோன்னு. இதில் கிருத்தியா கண்டிப்பாக அவங்க ஆஜராவாங்க. அவங்க இந்த பொய்யான கேஸ்ல 2 பேரும் வெளியே வர்றதுக்கு 98% வாய்ப்பு அதிகம். ஜெபதீப பிரியாவும் கிருத்தியாவும் என்னன்னு தெரியாம காலை விட்டுருக்காங்க. அவங்க தப்பிக்கவே முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்க வந்து வதந்தியை கிளப்பலாம், இவங்களை நீக்கிட்டோம் அவங்களை நீக்கிட்டோம்னு. இது அப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஒரே காரணத்தாலதான் இந்த அம்மாவை முடக்குறீங்க. அங்கே இங்கே வச்சு பயமுறுத்துறீங்க. அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுறது, அந்த அம்மா வீட்டு வாசலில் போய் நின்று பார்த்துட்டு வர்றது, அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய் பேசி, உதவி செய்கிற மாதிரி போய் பேசி, அந்த அம்மா வாயிலிருந்து என்னென்னு வருதுங்கிறது, அந்த அம்மா மனநிலை என்னங்கிறது. ரவிக்குமார் எவ்வளவு பணம் செலவு பண்ணுறான்? எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பான் இது வரைக்கும். அவனுக்கு நிம்மதியாக இருப்பான்? இல்லை, இந்த வாய்ப்பே கிடையாது. அவனோட வாழ்க்கை பூஜ்யம் தான். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அவனுக்கும் தெரியும். ஐயா அவனுடைய ஃப்ரெண்டு மோகன் அவருக்கும் தெரியும் இது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால்
ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த பிள்ளைய ஸ்கூல் வெட்டுறது, ரிப்பன் வெட்டுறது, டான்ஸ் ஆடுறது, ஒவ்வொரு சேனல்காரனும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும், ரவிக்குமார் நீ நிறைய தப்பு பண்ணுற, வீடியோ நகர்த்துற, உன் போட்ட வீடியோ எடுக்கிற, உனக்கு நிறைய குழப்பம். ஏன்னா உன்னை நோக்கி நிறைய அம்புகள் பாஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த அம்புகளுக்கு நீ பதில் சொல்லவே முடியாது. செல்வியம்மா அமைதியாக பதில் சொல்லு. மற்ற சேனல்காரங்களாம் உன்னை கேள்வியால் போட்டு ஒன்று தொலைச்சி எடுத்துருவாங்க. அதனால் நீ என்ன செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அத்தனையுமே வேஸ்ட்டு தான். சரியா ரவிக்குமார்? ஏதாவது ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க, இவ்வளவு தைரியமா பண்ண முடியுமா? ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த பிள்ளைய கொண்டு வந்து போட்டு விடிய காலையில் போட்டு அது அங்கே விழுந்துருச்சு இங்கே விழுந்துருச்சுன்னு இந்த அளவுக்கு துணிச்சலா ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பொதுமக்களாக நாங்கள் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. நாங்கள் இந்த கேஸை ரொம்ப 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 நுணுக்கமாக கவனிச்சுட்டு இருக்கோம். தப்பு எங்கே நடந்திருக்கும், எந்த இடத்துல நடந்திருக்கும், யார் இதுக்கு முக்கியமான காரணம், இவன் எதுக்கு இங்கிருந்து கொலையை பண்ணிட்டு டெல்லிக்கு ஓடினாரு, டெல்லியில் போய் இவர் யாரை பார்த்தாரு, இங்கே போட்டு இங்கிருந்து யார்கிட்ட இவர் ஃபோனில் பேசினாரு, முதல் ஃபோன் அவர் யாருக்கு பண்ணியிருப்பாரு, போலீஸுக்கு பண்ணியிருப்பாரு. ராஜசேகர் முன்னாள் கவுன்சிலர் ரவுடி, அதாவது ரவுடின்னு சொல்லலாம், நாதாரின்னு சொல்லலாம், நாதாரி சொல்லலாம், பொறுக்கின்னு சொல்லலாம், ஒரு கூட்டி கொடுக்குற நாதாரின்னு சொல்லலாம் ராஜசேகரை. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அதாவது ரவிக்குமாருக்கு ஒரு பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணுறார், சில்லறத்தனம் பண்ணுற ஒரு ரவுடி. அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு தான் அவன் அடியாளுகளை வச்சு அடிக்கிறது, ஆகாவை சொன்னால் மிரட்டுறது. அப்போ இந்த போலீஸ் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு பத்திரிக்கையாளரை போய் அடிக்கிறான். அது அப்படி டெலிகாஸ்ட் ஆகுது. அவன் இன்னும் போலீஸுக்கு வர்றான், புல்லட்டில் வர்றான், நேரடியாக வர்றான். அது அப்படியே தெரியுது. போலீஸ் அங்கே என்ன பண்ணுதுன்னு தான் புரியல. எதுக்கு இந்த நாடகம்? தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமாக இருப்பாங்கன்னு தான் நாங்கள்லாம் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமாக ஒரு பொண்ணு இறந்த உடனே இது கடைசியாக இருக்கும்பீங்க. டெல்லியில் ஒரு பொண்ணு நடந்தது, அந்த பொண்ணுக்கு பஸ்ஸிலேயே வச்சு கற்பழிச்சாங்க, இதுவே கடைசி. நீங்கள் இது எதுவும் எத்தனை எண்ணம். அதனால் வக்கர புத்தியோடு இருக்கிற ரவிக்குமார் மாதிரி ஆளுகளை எல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அவனெல்லாம் உயிரோட விடவே கூடாது. அவனெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கா? இப்போவே அவன் செத்த போனதுக்கு சம்மந்தான். அவன் குடும்பம், அவன் பையன், அவன் பொண்டாட்டி, அவங்க அம்மா எல்லாம் செத்த போனதுக்கு சம்மந்தான். இது எதுக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க? இந்நேரம் அவங்க சூசைட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்களே என்னவெல்லாம் நாங்கள் யோசிப்போம், எப்படி எல்லாரும் யோசிச்சிருப்போம். அப்படித்தான் அந்த அம்மா கிடந்து தவியா தவிச்சிருக்கோம். இந்த பிள்ளைக்கு அப்படியா இருக்குமே, இப்படி விசாசப்பட்டுச்சு. இந்த அம்மா தன்னுடைய குறைகளை நிறைகளை யாருக்கு பொதுமக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு என்னடா நோகுது? எதுக்குடா அந்த சேனலை போய் யூடியூப் என்ன உங்களோட சொத்தா? அந்த அம்மாவோட சேனலை போய் அதை நிறுத்த சொல்லி கோர்ட்டில் போய் பொய்யான வெக்கமான சூடு சுரணை இருந்ததுன்னா ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவை இப்படி தவறாக பயன்படுத்துவீங்களா? பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? ஒருத்தரை திருடனை பிடிக்க சொன்னால் நீங்கள் திருட்டு போனவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டு வர்றீங்க. அப்போ உங்களை நோக்கி அடுத்தவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை இப்போ கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இத்தனை பேர் கேட்பாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி. கோர்ட்டு நீதிபதி போட்ட உத்தரவே நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படி அடுத்தவனுக்கு மதிப்பீங்க? அவனுக்கு கறி சோறு, அவன் ஸ்கூலில் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அவன் ஆட்டு வெட்டி, கோழி வெட்டி, உங்களுக்கு வாங்கி கொடுக்குற பிராந்தி பீர் எல்லாம் குடிச்சிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏழை அந்த பொம்பளை 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து செலவழிச்சு படிக்க வச்சிருக்குது. அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் மனசாட்சி உள்ள போலீஸ்காரன் இருக்கிறான். அதனால தான் ஓட்டை நிறையா விட்டுட்டு போயிட்டான். அதனால் எல்லா போலீஸும் தப்புன்னு நம்ம சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேனாங்க. எங்கேயோ ஏதோ இடத்துல தப்பா மனசாட்சி உள்ள போலீஸு அங்கங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் தான் நிறைய சார்ஜ் ஷீட்டில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. இவன் சிக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க போலீஸ்லேயே. இவனோட சில்லறத்தனம் ரவுடித்தனத்தில் இவன் நிறுத்தணும், இவனோட படிப்பு, இவன் ஆணவத்தை நிறுத்தணும் தான் போலீஸ்காரங்களே மைண்டில் வச்சுருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு வேலை போயிடும். என்ன பண்ணுறது? அதிகார பலம், பணம் பலம், அந்த மேலே இருக்கிற அதிகாரிகள் அவங்க சொன்னால் கேட்பாங்கன்ட்டு இவங்க போலீஸ் நல்ல போலீஸ் இருக்கிறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, ரவிக்குமாருக்கும் சரி, ரவிக்குமாரோட பொண்டாட்டி, நீ டிவியை பார்த்து பேசும்போதே உன்னோட முகரையிலேயே நல்லா தெரியுது. நீ 1ஆம் நம்பர் திருடி, நீ எதுக்கு அடிக்கடி மொட்டை போடுற? நீ என்ன பெரிய இந்திரா காந்தியா? நீ அடிக்கடி மொட்டையை போட்டு நீ உன்னோட பேட்டியை நீ ஒரு வாட்டி பாரு. நீ கொடுத்த பேட்டி தானே, அதே செல்லியம்மா கொடுத்த பேட்டியை பாரு. அந்த பொம்பளை எப்படி கத்தி கதறி அந்த அம்மா மீட்டிங்கில் எப்படி துடிச்சு பேசுது, அழுகிற இதெல்லாம் போட்டு அந்த அம்மா முறைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இதையை எடுத்து ஏடிவிக்காரன் போட்டிருக்கிறான். அவன் ஒரு கேடு கட்டவன், கேனப்பைய. அவன் ஒரு புரோக்கர். இப்போ தான் அவனோட நியூஸ் ஒன்றுனா வந்து அப்படி எப்படியும் அடங்கிட்டான். நீ பேசுகிற வீடியோவே நீ ஒரு வாட்டி போய் பாரு. யூடியூப்பில் சன் டிவியில் நம்ம என்ன லட்சம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு பாரு.
மைக் ஒரு பக்கம் இருக்குது, கேமரா ஒரு பக்கம் இருக்குது. நீ இந்த பெருசாலி முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிற. அவன் கேட்குற கேள்விக்கு நீ சொல்லிட்டு கடைசியில் ஒரு கோரிக்கை வைக்கிற, செல்வியம்மா இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். எது எங்கே போன நீ ஆஸ்பத்திரியில் பணத்தை போட்டுட்டு எதுக்கு நீ ஓடுற? அந்த செத்து போன பொம்பளை அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ளே நீ எதுக்கு விட்டுட்டு ஓடுற? அந்த அம்மா கேள்வி கரெக்டு தானே? நீ யார்? நீ பேசுகிற விட்டுட்டு நீ எதுக்கு ஒன்னனை விட்டு பேசுகிற? சரி பேசுனேன், ஒன்று எங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணவன எங்கே? பணத்தை போட்டு போயிருக்கிறீங்க. அந்த அம்மா அந்த தன்னோட புள்ள துணியெல்லாம் அலங்கோலமாக கலைஞ்சு அந்த பிள்ளைய அந்த எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த அம்மா கதறி துடிச்சு அங்கேருந்து வெளியே வரும்போது நீ எங்கே போனீங்க? எதுக்கு கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க? அங்கேருந்து எதுக்கு நீங்கள் வண்டியில் எடுத்து ஓடுறீங்க? அப்போ அங்கே அந்த பொம்பளை அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து ஸ்கூலை நோக்கி வரும்போது எதுக்கு பின்னாடி முன்னாடி போலீஸு விரட்டிட்டு வருது? அந்த அம்மா என்ன கொலை பண்ணிடுச்சா? இல்லை அந்த அம்மா கொள்ளைக்காரியா? அந்த அம்மா எங்கே பூந்து திருடிட்டு வந்துருச்சா? எதுக்கு நீ போலீஸை கிளப்பி விடுற? அங்கேருந்து நிற்க வாங்கன்னு ஸ்கூலுக்கு கூட எதுக்குடா ரவுடித்தனத்தை கொண்டு வந்துருக்குற? படிக்கிற ஸ்கூலில் நீ ஏற்கனவே யுவராஜ் கொலையில் இருந்த அந்த இவன் ஒருத்தனை உள்ளே போட்டாங்க, அவனுக்கு நீ ரூமை கொடுத்து உன் ரூமில் இருந்தாண்டா அவன் பேட்டி கொடுத்தான். அவன் ரூம்ல இருந்து அவன் பேட்டி கொடுத்து அந்த பேட்டி பூரா டெலிகாஸ்ட் ஆகி அவன் மீசையும் முறுக்கிட்டு வந்தானடா அந்த கவுண்டரு. இன்றைக்கி அவன் உள்ளே இருக்கானே. நாவரசு படுகொலை ஞாபகம் இருக்கா? நீ தானே ரூம் கொடுத்த, நீ தானே ஸ்கூலில் அடைக்கலம் கொடுத்த சக்தி ஸ்கூலில். அப்போது நீ இருக்கிற கேஸ் மாதிரிக்கு முள்ள மாதிரிக்கெல்லாம் நீ அடைக்கல. அவன் கொடுத்த ஐடியா தான்டா, அவன் கொடுத்த ஐடியா தான். நீ பேட்டி கொடுக்கக்கூடாது, அது இதுன்னு பேட்டி கொடுக்கக்கூடாது, நான் என்னை மாதிரி நீ மாட்டிக்குவேன். ஆனால் நீ பேட்டி கொடுக்காட்டியோ முகர கட்டையே காட்டி கொடுக்குறது. நீ 1ஆம் நம்பர் திருடன்னு, நீயும் ஸ்கூலும் 1ஆம் நம்பர் திருட. சரியா? இது கள்ளக்குறிச்சி எவனாவது பேசுனா நீ தூக்கி உள்ள போட்டுருவேன். சரியா? கள்ளக்குறிச்சி யாராவது பேசுனா நீ ஆளை வச்சு அடிப்ப, கொல்லுவ. உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா நீ? ஒரு பொம்பளைய, அதாவது ஒரு பொம்பளை எத்தனை பேரை துரத்துவீங்க? அந்த பொம்பளைய விரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. பண்ணினது கேட்மார்த்தனமெல்லாம் நீங்கள். அந்த அம்மா பெத்த குழந்தைய கொன்று போட்டு அது எப்படி கொன்னீங்கிற கேள்விக்கு அந்த அம்மா புரியாமல் அந்த அம்மா ஓடிட்டு இருக்கு. உண்மை சொல்லப்போனால் அந்த பொம்பளை மதுரை வச்ச கண்ணகி மாதிரி கள்ளக்குறிச்சியில் பிறந்த கண்ணகி அந்த பொம்பளை. அந்த அம்மாட்ட தான் நீங்கள் சிக்கிட்டீங்களே தவிர உங்கள்கிட்ட அந்த அம்மா சிக்கலை. அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. சரியா? இப்பவும் அந்த அம்மாவை ஏதாவது பண்ணிடுவீங்களோ எங்களை மாதிரி ஆளுகள் பயம். ஏன்னா எத்தனையோ கிட்ட கொன்ன உனக்கு நாங்கள்லாம் அதுதான் நினச்சி தான் பதறுவோம். நாங்கள் அதில் நினச்சி தான் நாங்கள் மெசேஜ் போடுவோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அந்த அம்மாவுக்கு நாங்கள் வீடியோவில் போடும்போது சொல்லுவோம். சரியா? நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டே தான் இருக்கிறோம். யார் தப்பு பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. உங்கள் ஸ்கூலை பற்றி, உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் சொந்த பந்தத்தை பற்றி அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அத்தனை பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. உங்கள் ஸ்கூல் நிர்வாகம், உங்கள் ஸ்கூலுடைய மொத்த இதுலேயும் உங்கள் ஸ்கூலை தனித்து விடப்பட்டது. அதுதான் உண்மை. தள்ளி வச்ச ஸ்கூல் மாதிரி ஒரு புள்ளி, ஒரு கரும்புள்ளி, பெரும் கரும்புள்ளியாக விழுந்துருச்சு. இந்த ஸ்கூலில் இப்படி தான் நடக்கணும். இத்தனை நாள் அந்த மறைச்சி வச்சுருந்தீங்க. இந்த புள்ள பாப்பா, ஸ்ரீமதி பாப்பாங்கிற ஒரு பெண்ணு இப்படி இறந்து போய் இந்த பொம்பளை காரி துப்பி எல்லாம் பேட்டி கொடுத்து கதறி துடிச்சது யதார்த்தமான உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி, பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி செயற்கையாக அந்த அந்த எவிடன்ஸை பூரா அழிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? யாரை கேட்டு அந்த ரூம் எல்லாம் தீ வச்சு கொளுத்தி உங்களுக்கு என்னடா அவசரம் அப்படி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு? உங்களுக்கு யாரா அந்த ரூல்ஸை கொடுத்தது? பெயிண்ட் அடிச்சு, சுண்ணாம்பு அடிச்சு, எரிச்சு அன்னைக்கு போய் வீடியோ எடுக்கிற நக்கீரன் பிரகாஷ் அடிக்க போறீங்க. நக்கீரன் பிரகாஷ் மேலே கை வச்சுட்டீங்கல்ல, இது தப்பிக்கவே முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. நக்கீரன் கோபாலை பற்றி உங்களுக்கு தெரியாது. 1992 வீரப்பன் யாருன்னு தெரியாத உள்ள நுழைஞ்சு போட்டோ எடுத்து இதுதான் வீரப்பன் சொன்னது தான் நக்கீரன். சரியா? நக்கீரனை கோபாலன் நாங்கள் 2000 ரூபா பத்திரிகையிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். 32 வருஷம் ஆச்சு. நக்கீரனை கை வச்சு யாருமே விடுச்சு. அந்த அம்மா ஜெயலலிதாவே விட்டதில்லை இருந்தாரு. சரியா? ஜெயலலிதா அம்மாவே அதாவது இந்த அம்மா அடுத்த இதுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு மாட்டுக்கெதிரிங்கிற போஸ்டர் போட்டு இந்த அம்மாவை என்னடமா பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கேஸ் வாங்கின ஒரு நக்கீரன் கோபால், பிரகாசண்ண, புலனாய்வு பிரிவு, அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சரியா? யார் மேலே கை வைக்காம கூடாதுன்னு நினச்சியோ நீங்கள் கையை தெரியாமல் கையை வச்சுட்டீங்க. ஆனால் உங்களை விடவே மாட்டாங்க. ஒன்று இல்லை ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் குடும்பத்தோட சூசைட் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது ரவிக்குமார். சரியா? அதே மாதிரி இந்த நீதிபதிக்கு உங்களுக்கு நீதிபதியும் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லுங்கள். இந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. மெயினாக இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மாவோட குடும்பத்துக்கு, இந்த அம்மாவோட கணவருக்கும், இந்த அம்மாவோட பையனுக்கும் எந்த சூழ்நிலை எந்த இதுவும் நடக்காமல் பார்த்துக்குங்க ஐயா. அது உங்களோட கடமை. பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, நன்றி.